நமது ஜமாத்தின் சார்பாக நடத்தக்கூடிய திருமணத்திற்கு தப்தர் தருகிறோம். ஆனால் இடமில்லாத காரணத்தால் வலிமா விருந்தை சிறிய மண்டபத்தை பிடித்து நடத்தினால் நிர்வாகிகள் கலந்து கொள்ளக்கூடாது என்று சொல்கிறோம். இது சம்பந்தமாக கேள்விகள் கேட்டால் இது நிர்வாகம் சம்பந்தப்பட்டது, நிர்வாகிகள் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்றோம். இன்று எளிமையான ஒரு திருமணம் நடத்த முடிவு செய்கின்றோம். என் குடும்பத்தாரையும் வைத்து பெண் குடும்பத்தாரையும் வைத்து திருமணம் நடத்த முடிவு செய்கின்றோம். அதில் 150 அல்லது 200 பேர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வாக இருக்கின்றது. அந்த திருமணத்தில் மர்கஸில் வைத்து நடத்த முடிவு செய்கின்றோம். ஆனால் திருமணத்திற்கு வலிமா விருந்தை கொடுக்க முடியாத அளவிற்கு நமது மர்கஸில் இடமில்லாத காரணத்தினால் நமது வீட்டு பக்கத்திலே பந்தல் போட்டு வெளியில் பொருட்களை சாமான்களை வாடகைக்கு வாங்கி இந்த மாதிரிலாம் இப்போ நம்ம பண்ணும்போது பொருளாதார செலவு அதிகமாகுது. இதுக்கு நம்ம சமுதாய கூடம் என்ற ஒரு சிறிய அளவில் நாம் எடுத்துக்கொண்டால் நம்முடைய பொருளாதாரம் நமக்கு மிச்சமாகும். அதனால் எளிமையான திருமணம் என்பது எப்படி, அது எவ்வளவு நபர்கள் தான் கலந்து கொள்ள வேண்டும் அல்லது தொகை எவ்வளவு தான் இருக்கணும், அது கொஞ்சம் தெளிவு இல்லாமல் இருக்குது. கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். சகோதரருடைய ஒரு கேள்வியே இவ்வளவு லென்த்தாக வருதுன்னா பதில் அப்போ இவ்வளோ ஷார்ட்டாக தான் இருக்குமா? நீங்கள் கொஞ்சம் எடை போட்டு பார்த்துக்குங்க. இது கொஞ்சம் டீப்பாகவே பேச வேண்டிய ஒன்று. ஏன்னா எவ்வளவோ பல விஷயங்கள் நாம் வெளி மக்களுக்கு பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதில் இந்த கல்யாண விஷயத்தை பொறுத்தவரையில் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு இன்னும் அது குறித்த அதிகமான தகவல்கள் சொல்லப்பட வேண்டி இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமான நேரம் எடுத்துக்கிட்டாலும் சொல்லப்படக்கூடிய செய்திகளை செவிசாயும். கேள்வியினுடைய சாராம்சம் என்னன்னா, இன்னைக்கு நாம நம்ம திருமணத்தை நபி வழி அடிப்படையில் நடத்துறோம். நபி வழி அடிப்படையில் அப்படி ஒரு திருமணம் நடத்துறோம்னு சொன்னா இன்னைக்கு நம்மளுடைய ஜமாத் சார்பாகவும் தஃப்தர்களை நாம வச்சிருக்கிறோம். அப்ப நாம இந்த தஃப்தர்கள்ல ஒரு கல்யாணத்தை நடத்துறதா இருந்தா நபி வழிக்கு மாற்றமான கல்யாணத்தால் நம்ம தஃப்தர்ல முடிக்க மாட்டேங்க. அது தௌஹீத் ஜமாத்துல உள்ளவரை நபி வழிக்கு மாற்றமான ஒரு காரியத்தை செய்யறாருன்னா அதை நம்ம தஃப்தர்லாம் பதிவு செய்ய மாட்டோம். அது எவ்வளவு பெரிய ஒரு ஆளா இருந்தாலும் சரி, அது கிளையில மாவட்டத்தில் மாநிலத்தில் யாரா இருந்தாலும் நபி வழிக்கு மாற்றமா ஒரு கல்யாணம் பண்றாரு, அது உறுதியாகுதுன்னு சொன்னா அந்த திருமணத்தை நாம் என்ன செய்ய மாட்டோம், தஃப்தர்ல நடத்தி வைக்க மாட்டோம். அதுக்குன்னு சில கண்டிஷன்ல நாம வச்சிருக்கிறோம். சரி, இப்படி நாம அந்த கல்யாணத்திற்குன்னு தனி தஃப்தர் வச்சு நடத்தி வைக்கும் பொழுது இன்றைக்கு சில சகோதரர்கள் அந்த திருமணத்தை நபி வழி அடிப்படையில் நடத்துறாங்க. அதுல வரக்கூடிய மக்களுக்கு விருந்து போடுறதுக்காக சில நேரம் 200 பேர் அழைக்கக்கூடிய ஒரு சூழல் வருது, சில நேரம் 300 பேர் அழைக்கக்கூடிய ஒரு சூழல் வருது. அப்ப இது போன்ற சூழல்கள் வரும் பொழுது வீட்டில் அதுக்குரிய வாய்ப்பு கிடையாது. சரி, மர்கஸை பார்த்தா மர்கஸ் ரொம்ப சிறுசா இருக்குது. அப்ப இது போன்ற நேரத்தில் வீட்டுக்கு வெளியே சாமியானா போடுறதுக்கு, சாப்பிடுறதுக்காக டேபிளை போடுறதுக்கு, அதே மாதிரி அந்த உணவு தயாரிப்பதற்காக பாத்திரங்களை வாங்குறதுக்கு, இதுக்கு நாம அந்த வாடகைக்கு எடுத்தோம்னா அது ஒரு பட்ஜெட்ல போகுது. அதுவே ஒரு மண்டபம் என்று வந்துகிட்டா அல்லது ஒரு சமூக கூடம் என்று வந்துட்டா அதுல பட்ஜெட் கொஞ்சம் குறைவாக இருக்குது. அப்ப இது போன்ற பல சூழல்கள் அந்த கல்யாணத்தில் இருக்கிறதுனால இதுல மார்க்கம் எதை அதிகமாக வலியுறுத்துகிறது, மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டம் என்ன, அந்த கல்யாணத்தில் கலந்து கொள்ளக்கூடிய நபர்கள்ல ஏதேனும் எண்ணிக்கைகள் மார்க்கத்தில் வரையறுக்கப்பட்டிருக்குதா, அந்த கல்யாணத்தினுடைய திருமண செலவுகள் அதுல ஏதேனும் அளவு சொல்லப்பட்டிருக்குதா, இதுதான் அவங்களுடைய கேள்வியினுடைய சாராம்சம். முதலாவது நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாத்திற்குமே முன்மாதிரி யாரு தான், அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான், லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர் வ ஸக்கரல்லாஹ கஸீரா. யார் அல்லாஹ்வை ஆதரவு வைக்கிறாங்களோ, யார் மறுமை நாளை ஆதரவு வைக்கிறாங்களோ, அல்லாஹ்வை அதிகம் நினைப்பதற்கு யார் விரும்புறாங்களோ அவங்களுக்கு யாரிடத்தில் அழகிய ரோல் மாடல் இருக்குது, உங்களுடைய தூதரிடத்துல உங்களுக்கு அழகிய ரோல் மாடல் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொல்றான். அப்ப இந்த வசனத்திற்கு இணங்க அல்லாஹ்வின் தூதர் இந்த திருமண விஷயத்தில் எப்படி நடந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த திருமண விஷயத்துல எதை வலியுறுத்தினாங்க, இதை நீங்க எடுத்து பார்த்துட்டாலேயே நமக்கு இதுல ஒரு முழு தெளிவு கிடைச்சிரும். அது ஆட்களுடைய எண்ணிக்கை பற்றி நாம் கேட்பதாக இருக்கட்டும், அல்லது பொருளாதார செலவீனங்கள் எவ்வளவு தொகைக்குள்ள கல்யாணம் முடிக்கிறது அதை நாம கேட்கிறதா இருக்கட்டும், எல்லாத்திற்குமே நமக்கு யாரு தீர்வு சொல்லி இருப்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் தீர்வு சொல்லி இருப்பாங்க. அதனால தான் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர் முகமது நபி இடத்துல உங்களுக்கு அழகான முன்னுதாரணம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். அந்த அடிப்படையில் அந்த கல்யாண விஷயம் ஒன்னா எடுத்து பாருங்க. ஒன்னு ஒன்னா எடுத்து பார்க்கும் பொழுது
இன்னைக்கு வரதட்சணை வாங்கி ஒரு கல்யாணம் நடத்துறாங்கன்னு வைங்க, அது இறை தூதர் கற்றுத்தராத ஒரு கல்யாணம். இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு ஆள் வந்து மகருக்கு மத்திரம் சும்மா பேருக்கு கொடுத்துட்டு பெண்ட இருந்து நிறைய நகையை வாங்கி இருக்கிறாங்கன்னு வைங்க, நிறைய பணத்தை வாங்கி இருக்கிறாங்கன்னு வைங்க, வெளிப்படையா கேட்டு வாங்குறாங்கன்னு வைங்க, அல்லது மறைமுகமா வாங்குறாங்கன்னு வைங்க, இப்படி வரதட்சணை என்ற ஒரு கல்யாணத்துல வருதுன்னு சொன்னா அதுக்கும் மார்க்கத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா வரதட்சணையை பற்றி எங்கேயுமே சொல்லல. வாத்துன் நிசா சதுகாத்துகின் நிஹலா, ஆண்களை நீங்கள் தான் மனம் முடிக்கக்கூடிய பெண்ணுக்கு மகர் தொகையை கொடுங்க. இப்படி நீங்க கொடுக்கக்கூடிய மகர் தொகையை கூட என்ன செஞ்சிடக்கூடாது, நான் தானே கல்யாணத்தின் போது உனக்கு தந்தேன், இப்ப நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேனே கல்யாணத்துக்கு பிறகு, இப்ப நான் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறேனே, எனக்கு காசு தேவைப்படுது, நீ நான் போட்ட நகையை கொடுன்னு கூட ஒரு ஆண் கேட்க முடியாது. கல்யாணத்தின் பொழுது ஒரு ஆண் தன்னுடைய மனைவிக்கு கொடுத்து விட்டானே ஆனால் அதற்கடுத்து அந்த பொருளை கேட்டு பெறுவதற்கு இந்த ஆணுக்கு உரிமை கிடையாது. அந்த பெண்ணா விரும்பி கொடுக்கறாங்க. சரி, இந்த மகர் தொகை கல்யாணத்தின் போது கணவர் நமக்கு போட்டது, இப்ப கணவர் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு, இப்படி சிரமப்படக்கூடிய கணவருக்கு நாம் அந்த நகையை கொடுத்தோம்னு சொன்னா நம்ம கணவருடைய பொருளாதார பிரச்சனை தீர்ந்து போயிடுமே என்று அந்த பெண்ணா விரும்பி கொடுத்தால் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது தப்பு கிடையாது. அந்த பெண்ணை கொடுக்காம மகர் தொகை நீங்க போட்டதா இருந்தாலும் அதை அந்த பெண்ணிடத்திலிருந்து வாங்குவது எந்த நியாயமும் கிடையாது. அல்லாஹ் தெளிவா திட்டவட்டமா குர்ஆன்ல சொல்லிட்டான். அப்ப இந்த அடிப்படையை வரதட்சணையோடு ஒப்பிடுறீங்கன்னு வைங்க, வரதட்சணை என்பது அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தராதது, இன்னும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லாதது. இறைவனும் இறை தூதரும் கற்றுத்தந்த முறை என்னன்னு பார்த்தா மகர் கொடுத்து முடிக்கக்கூடிய கல்யாணத்தை தான் அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்றான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப இது நமக்கு முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒண்ணு. அப்ப இன்னைக்கு ஒரு கல்யாணம் இதுக்கு மாத்தமா இருக்குன்னு வைங்க, அது மார்க்கத்துக்கு மாற்றமானது, அதுக்கும் நபி வழிக்கு சம்பந்தம் இல்லை, நாம அதுல இருந்து முற்றிலும் விலகிக்கிடணும். அடுத்து ரெண்டாவது, ஒரு கல்யாணத்தை அதுல வந்து மாப்பிள்ளையே மகர் கொடுத்து கல்யாணம் முடிக்கிறாரு, ஆனா அந்த கல்யாணத்தினுடைய செலவீனங்கள் இருக்குதா இல்லையா, அதுல வரக்கூடிய மக்களுக்கு வலிமா விருந்து போடுறது, இன்னும் அதுக்காக ஒரு சமுதாய கூட பிடிக்கிறாங்கன்னு வைங்களேன், அந்த சமுதாய கூட பிடிக்கிறது, மண்டபம் பிடிக்கிறாங்கன்னு அந்த மண்டபம் பிடிக்கிறது, இது போன்ற அந்த கல்யாணத்திற்கான செலவீனத்தை பெண்களுடைய அந்த குடும்பத்தில் யாரேனும் சுமத்துவாரேயானால் அதுக்கும் இஸ்லாத்திற்கும் அறவே சம்பந்தம் கிடையாது. ஏன்னா அல்லாஹ்வின் தூதருடைய காலத்துல அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ற நபி தோழர் அவங்க கல்யாணம் முடிக்கிறாங்க. அவங்க முடிக்கிற கல்யாணம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாத அளவிற்கு ரொம்ப எளிமையா கல்யாணம் முடியுதுங்க. அப்படி கல்யாணம் முடிஞ்ச பிறகு அவங்க அணிந்திருக்கக்கூடிய அந்த புது ஆடையை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, என்ன அப்துர் ரஹ்மானே கல்யாணம் முடிச்சிருக்கிறீங்களா? ஆமாம் அல்லாஹ்வின் தூதரை கல்யாணம் முடிச்சிட்டேன். அடுத்து கேட்கறாங்க, ஃபமா சுக்த, நீங்க உங்க மனைவிக்கு என்ன மஹராப் கொடுத்தீங்க? அவங்க சொல்றாங்க, பேரித்தம்பள கொட்டை இருக்குது அந்த எடையளவுக்கு தங்கத்தை நான் மஹரா கொடுத்தேன். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவுலிம் வலவு பிஷாத், ஒரு ஆட்டை அறுத்தாவது விருந்து கொடுங்களேன். இந்த ஆட்டை அறுத்து விருந்து கொடுக்கறனா இதனுடைய அர்த்தம் என்னன்னு நான் பின்னாடி உங்களுக்கு விளக்கிடுறேன். அப்ப அந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவங்கள்ட்ட சொல்றாங்க, இப்படி கல்யாணம் நீங்க முடிச்சீங்கல்ல, அந்த கல்யாண சந்தோஷத்தை கொண்டாடுவதற்காக அந்த விருந்தளிப்பதற்காக ஒரு ஆட்டை அறுத்தாவது விருந்து கொடுங்களேன் என்று திருமணம் முடிக்கக்கூடிய அந்த ஆண் மகனுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வின் தூதருடைய நடைமுறையை நீங்க பாத்தீங்கன்னா அந்த திருமணத்தினுடைய செலவீனங்கள் அது முழுக்க முழுக்க ஆண் மகன் தான் எடுக்கணும். அப்ப இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல பெண்கள் அந்த முழு செலவு எடுத்து செய்யறாங்கன்னு வைங்க, அதுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன முறைக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. அல்லது நீங்க பாதி போடுங்க நாங்க பாதி போடுறோம், இன்னைக்கு அப்படி நம்ம சமுதாயத்தில் நடந்துகிட்டு இருக்குது. கல்யாண செலவுல நீங்க ஹாஃப் பாதி எடுத்துக்குங்க, நாங்க பாதி எடுத்துக்கிடுறோம், அதுவும் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தராதது. அப்ப அந்த திருமணத்தினுடைய செலவீனங்கள் என்று வந்துவிட்டால் அந்த செலவீனங்களும் முழுக்க முழுக்க ஆண்கள் தான் செலவிடணும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டுறாங்க. அப்ப இதுக்கு மாத்திரமா பெண்கள் அதுல செய்யறாங்கன்னு வைங்க, பெண் வீட்டு விருந்து போடப்படுதுன்னு வைங்க, அப்ப அதற்கும் இஸ்லாம் சொல்லக்கூடிய திருமண முறைக்கும் சம்பந்தம் இல்லை, நாம அதுல இருந்து விளங்க முடிகிறது. இப்ப அடுத்து சரி, இப்ப ஒரு ஆணை திருமண விருந்து போடுறாரு, அந்த ஆணை திருமண விருந்து போடுவதாக இருந்தால் அதுக்குன்னு மார்க்கத்தில் ஏதேனும் சில அளவுகோல்கள் சொல்லப்படுதா என்று நீங்க பாத்தீங்கன்னா மார்க்கத்தில் அளவுகோல்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த அளவுகோல்கள் எப்படி நமக்கு சொல்லப்படலனா ஆட்களுடைய எண்ணிக்கையை அடிப்படையாக வைத்து அளவுகோல் சொல்லப்படல, பொருளாதார மதிப்பை அளவுகோலாக வைத்து நமக்கு சொல்லப்படல. இப்ப ஜகாத்துன்னு சொன்னா அதுக்கு ஒரு பொருளாதார அளவை சொல்லி இருக்குதா இல்லையா? தங்கத்துல ஏறத்தாழ ஒரு 88 கிராம் இருந்துச்சுன்னு சொன்ன ஒருவர் ஜகாத்தை கொடுக்கணும், இப்படி ஒரு அளவுகோல் ஜகாத்துக்கு வருதா இல்லையா?
அந்த மாதிரி அந்த திருமணத்திற்காக என்ன சொல்லப்படல, இத்தனை நபர்கள் தான் அழைக்கப்பட வேண்டும். அது 50, 100, 150, 300 இப்படி நபர்களை சொல்லியும் மார்க்கத்தில் அளவுகோல் இல்லை, பொருளாதாரத்தை சொல்லியும் மார்க்கத்தில் அளவுகோல் இல்லை. அப்ப நபரும் சொல்லப்படல, பொருளாதாரமும் சொல்லப்படல. அதனால நாம விரும்பினதை செஞ்சுக்கிடலாம் என்று நாம எடுத்துக்கிடலாமானா அதை நாம செய்யக்கூடாது. அதுக்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்கன்னா, பொருளாதாரத்தை அளவுகோலாக சொல்வதை விட அவங்களுக்கு பரக்கத்தை ஒரு அளவுகோலாக சொல்லிவிட்டால் பொதுவா எல்லா நபர்களும் பரக்கத்தை தான் நிறைய எதிர்பார்ப்பாங்க என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க, பரக்கத்தை ஒரு அளவுகோலாக சொல்றாங்க. எப்படி அளவுகோலா சொல்றாங்க, இன்ன அலமன் நிக்காஹி பரக்கா வ ஐஸருஹு மஊனா. எந்த திருமணம் குறைந்த செலவில் நடத்தப்படுகிறதோ அதில் தான் அல்லாஹ்வுடைய பரக்கத் அதிகமாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிம்பிளா சொல்லி முடிக்கிறாங்க. ஒருவருக்கு தன்னுடைய திருமணத்துல பரக்கத்தை நிறைய எதிர்பார்க்கிறாரா, அப்படி பரக்கத்தை எதிர்பார்க்கக்கூடியவர் எவ்வளவு குறைச்ச அந்த கல்யாணத்துல செலவழிக்க முடியுமோ அவ்வளவு குறைச்சலா நீங்க செலவழிங்க. இப்போ ஒரு 50 பேர் லிமிடேஷன் மார்க்கம் சொல்லுதுன்னு வைங்க, ஒரு ஆள் எனக்கு எதுக்கு 50 பேரு, நான் 10 பேருக்கு விருந்து கொடுத்து பரக்கத்தை நிறைய நான் எடுத்துக்கிடுவேனே, ஒரு ஆள் அப்படி நினைக்கிறாருன்னா அவருக்கும் அந்த வாசலை திறந்து விடக்கூடிய விதத்துல தான் மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. அந்த திருமணத்தை பொறுத்தவரையில எந்த அளவிற்கு காசு ரொம்ப குறைந்து செலவழிக்கிறீங்களோ, இன்ன அலமன் நிக்காஹி பரக்கா வ ஐஸருஹு மஊனா, ரொம்ப ரொம்ப குறைந்த செலவு எந்த திருமணத்தில் இருக்குதோ அதில் தான் இறைவனுடைய பரக்கத் அதிகமாக இருக்கும். அப்ப இந்த நபிமொழியின் மூலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ல வர்றாங்க, இதுல நாம எதை எடுத்துக்கிட முடியாது, மகர உள்ளதுல கொண்டு வர முடியாது. ஏன்னா மகர் என்பது சம்பந்தப்பட்ட அந்த பெண் மாப்பிள்ளை இடத்துல கேட்கறது. எனக்கு 1 லட்சம் ரூபாய் தான் தரணும்னு ஒரு பெண்ணு கேட்கறாங்கன்னு வைங்க, மாப்பிள்ளை வாய்ப்பு இருந்தா அந்த 1 லட்சம் கொடுத்து தான் ஆகணும். அல்லது 1 லட்சம் கொடுத்து கல்யாணம் முடிக்க முடியலையா, நான் எனக்கு இந்த லெவல்ல நான் எனக்கு காசெல்லாம் இல்ல நீங்க கேட்கிற மாதிரி நான் வேற ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சுக்கிறேன், அப்படித்தான் என்ன செய்ய முடியும், ஒரு ஆண் தேர்ந்தெடுக்க முடியும். ஏன்னா அந்த மகர் என்பது அது முழுக்க முழுக்க அந்த பெண்ணு கேட்கிறது, இந்த மாப்பிள்ளை கொடுக்கிறது, 2 பேரும் ஒருவருக்குள் விரும்பி செய்யக்கூடிய ஒண்ணு. அப்ப அதுல மார்க்கம் லிமிடேஷன் சொல்லல, அது ஒரு 10,000க்குள்ள இருக்கணும். திருமண செலவுனா எதை சேர்த்துடக்கூடாது, மகரை நீங்க உள்ள கொண்டு வந்துடக்கூடாது. மகர் ஒருவர் எவ்வளவு கொடுத்தாலும், ஒரு 10 லட்சம் ரூபாய் தன்னுடைய மனைவிக்கு கல்யாண நேரத்தில் ஒரு ஆள் கொடுக்கிறாருன்னு வைங்க, அதை மார்க்கம் எந்த ஒரு குறம்னு சொல்லாது. நீங்க ஏன் 10 லட்சம் கொடுத்தீங்க, இதுக்கு ஒரு 10,000 கொடுத்தா உங்களுக்கு நிறைய பரக்கத்து வந்துருமே, மகர் விஷயத்தில் அது உள்ளெடுக்க முடியாது. மகர் என்பது அந்த பெண்ணு கேட்கிற ஒண்ணு, இந்த மாப்பிள்ளை கொடுக்கிற ஒண்ணு, ரெண்டும் ஒருவருக்கு ஒருவர் பொருந்தி செய்யக்கூடிய ஒண்ணு. அப்ப அந்த திருமணத்தில் சொல்லப்பட்ட அந்த செலவீனங்கள் என்பது அந்த மகரை தாண்டி வேற என்னென்ன செலவீனங்கள் இருக்குதோ அந்த செலவீனங்களில் எவ்வளவு குறைக்க முடியுமோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பரக்கத்தை தான் நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்துறாங்க. கல்யாணம் முடிக்கக்கூடிய இந்த பெற்றோர்கள் எல்லாம் இதைத்தான் நம்ம மனசுல பார்க்கணும். இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் நிறைய பேர் அழைச்சா நம்ம சொந்த பந்தம் எல்லாரும் வருவாங்களே, வரக்கூடிய மக்களுக்கு நாம உணவு போட்ட காசு நிறைய போகுமே, அப்படி நிறைய போச்சுன்னா என்ன ஆகிறது, நம்ம இதைத்தான் பார்க்கணும். சொந்த பந்தத்தை கூப்பிடாம போனா என்ன ஆகிறது, இதுல நாம நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அதிகம் பரக்கத்தை பெறுவதற்கு நாம் முயற்சி எடுக்கணுமா, அல்லது எவ்வளவு பரக்கத்து போனாலும் பிரச்சனை இல்லை, இந்த மக்களுடைய திருப்தி எனக்கு முக்கியம் என்று அதுல முயற்சி எடுக்கணுமா? ஏன்னா மார்க்கம் இதுல நமக்கு ஒரு அளவுகோலை சொல்லிவிட்டது. இப்போ ஒரு ஆள் புது வீடு கட்டுறாருன்னு வைங்க, அதுல இந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. ஒரு ஆள் புது வீடு கட்டினா அதுல நீங்க எந்த அளவுக்கு குறைந்த செலவுல விருந்து வைக்கிறீங்களோ அதுல தான் பரக்கத்து கிடைக்கும். வீடு கட்டினது அது சொல்லப்படல. இப்ப நீங்க நிறைய விருந்து வைக்க நினைக்கிறீங்க, ஒரு புது வீடு கட்டுறீங்க, பிதஅத் இல்லாத வகையில நீங்க அதுக்கு விருந்து வைக்கிறீங்களா, மார்க்கத்துக்கு முரணான எந்த ஒரு அம்சம் செய்யலையா, அதுக்கு நீங்க உங்களுடைய சக்திக்கு உட்பட்டு கடன் வாங்காம எவ்வளவு விருந்து வச்சு சொந்தக்காரங்கள் அழைச்சாலும் அதுல பிரச்சனை இல்லை. ஆனா எதுல பிரச்சனை வருது, நம்ம திருமணத்தில் அழைக்கும் பொழுது நிறைய நபர்களை நாம் அழைத்தால் அவங்களுக்கு டீ பப்ஸ் கொடுத்தால், இப்போ ஒரு 500 பேர் அழைக்கிறோம், 500 பேருக்கு டீ பப்ஸ் கொடுக்கிறோம்னு வைங்க, அது செலவு கொஞ்சம் அதிகமா தானே ஆகும். அதுவே 500 இருக்க இடத்துல ஒரு 100 பேர் அழைங்க, காசு கொஞ்சம் குறையத்தானே செய்யுது. அப்ப எந்த அளவிற்கு நீங்கள் ஒவ்வொரு ரூபாயை அந்த கல்யாண செலவிலை அதிகப்படுத்துகிறீர்களோ நீங்கள் அதை அதிகப்படுத்த அதிகப்படுத்த அல்லாஹ்வுடைய பரக்கத்து குறையும். இந்த அளவுகோல மனசுல வைங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு எண்ணிக்கையே சொல்லலதான், செலவீனம் மொத்தம் எவ்வளவுக்குள்ள இருக்கணும் அதையும் வரையறுத்து சொல்லலதான். இதை வரையறுக்காமல் நாம் எளிதிலே முடிவெடுத்துக் கொள்வதற்கு, எனக்கு நிறைய பரக்கத்து வேணும், நான் பெரிய செல்வந்தன் தான், நான் நினைச்ச ஒட்டுமொத்த ஊருக்கு வளைச்சு விருந்து போட முடியும், அந்த அளவுக்கு அல்லாஹ் எனக்கு செல்வத்தை தந்திருக்கிறான் தான். இன்னைக்கு 5 கோடி ரூபாய் எல்லாம் செலவு பண்ணி ஆட்டம் பாட்டம் கூத்து கும்மாளம் நடத்தி கல்யாணம் நடத்துறாங்களே,
இன்னைக்கு நம்ம தௌஹீத் சொந்தத்துல சில செல்வந்தர்கள் அப்படி இருக்கிறாங்க. நான் காசு கொடுத்தாலும் நிறைய பேருக்கு விருந்து போடக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் எனக்கு பொருளாதாரத்தை தந்திருக்கிறான் என்று இருந்தாலும் என் பிள்ளையினுடைய எதிர்காலத்தை நான் பார்க்கிறேன், என் மகனினுடைய எதிர்காலத்தை பார்க்கிறேன். என் மகனும் என்னுடைய மருமகளும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை அதிகம் எதிர்பார்ப்பார்களேயானால் நான் கல்யாணத்துல செலவு அதிகப்படுத்துறது மார்க்கம் எனக்கு வலியுறுத்தல. எவ்வளவு குறைச்சல நான் செய்யணுமோ அதை மார்க்கம் எனக்கு சொல்லுகிறது. அப்ப இதை நீங்க மனசுல பதிய வச்சுட்டீங்கன்னா அப்பயே நாம ஒரு முடிவு பண்ணலாம். எதுக்கு நாம நிறைய நபர்களை கூப்பிட்டு கொண்டு, நிறைய நபர்களை கூப்பிட்டா தானே நமக்கு அடுத்த ஒரு கேள்வி வருது. சரி, கூப்பிட்டவங்களை வீட்டுல சாப்பாடு போட முடியலையே, மர்கஸ்ல சாப்பாடு போட முடியலையே, அதுக்குன்னு அல்லது வீட்டுக்கு வெளியே சாமியானா போட்டு டேபிளை வாங்கி அண்டாக்கள்லாம் வாங்கி சமைக்கிறதுக்கு ஆட்களை ரெடி பண்ணி அதுக்குன்னு செலவு பண்ண நிறைய போகுதுன்ற கேள்விகளை எதுக்கு வருது? நிறைய பேரை அழைக்கிறதுல தானே வருது. அப்ப இந்த அழைக்கிறதுல நாம எதை பார்க்கணும்னா அல்லாஹ்வுடைய திருப்தி என்று வருகிற பொழுது நமக்கு இறைவனுடைய திருப்தி முக்கியமா அல்லது நாம நிறைய பேர் அழைக்கிறது முக்கியமா? இந்த ஒரு கேள்வியை நாம இறையச்சத்தின் அடிப்படையில் கேட்டுட்டாலேயே, ஏன்னா மார்க்கத்தில் எண்ணிக்கை சொல்லப்படாமல் இருக்கும் பொழுது இந்த ஒரு கேள்வி இறையச்சத்தின் அடிப்படையில் நாம கேட்டுட்டாலேயே அப்ப மார்க்கம் நமக்கு என்ன செஞ்சிடும்? அல்லாஹ் தஆலா நம்முடைய கல்பை விசாலப்படுத்துவான். நம்ம நிறைய நபர்களை கூப்பிட வேணாம். எந்த அளவுக்கு ஆட்கள் அந்த திருமணத்தின் போது சுருக்கிக் கொள்கிறோமோ அப்பதான் நமக்கு பொருளாதாரமும் குறையுது. அதுவும் கண்டிப்பா நாம விருந்து வச்சேதான் ஆகணுமா? கண்டிப்பா விருந்து வச்சுதான் கல்யாணம் முடிக்கணும்னு மார்க்கத்தில் சொல்லப்படுதா? அப்ப விருந்தே இல்லாம ஆட்கள் குறைந்தாலும் சின்ன அளவுல நாம ஒரு ஸ்நாக்ஸை கொடுத்து கல்யாணம் முடிச்சுக்குவோம் என்று இப்படி எவ்வளவு நம்ம காசை சுருக்குகிறோமோ அதில் தான் அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே. இந்த அளவுகோல்களை மனசுல வையுங்க. அப்ப நாம கேட்டு பார்க்கும் பொழுது 200 பேர் அளவுகோலா, 300 பேர் அளவுகோலா, 25,000 அங்க என்ன செலவாகுது, அதே இது ஒரு மண்டபத்தில் வச்ச எங்களுக்கு 25,000 இல்ல 10,000 ஆகுது என்று சொன்னால் அந்த 10,000 அதிகம் தானே. அந்த 10,000ஐயும் நாம செலவழிக்க அதுல ஒவ்வொரு தொகையை அதிகப்படுத்த அது நமக்கு பரக்கத்தை குறைச்சு பெற்று தருது. இதை நம்மளுடைய மக்கள் என்ன செய்ய மாட்டேங்குது? தௌஹீத் மக்களிடத்திலேயே மற்ற எவ்வளவோ மாற்றங்கள் வந்து விட்டது. வரதட்சணையில மாற்றம் வந்து விட்டது, அந்த திருமணத்தில் நடைபெறக்கூடிய பிதஅத்துகள்ல மாற்றம் வந்து விட்டது. ஆனா இந்த விஷயம் என்று வருகிற பொழுது அல்லாஹ்வுடைய பரக்கத்தா அல்லது இந்த மக்களுடைய திருப்தியா என்று வருகிற பொழுது அதுல நாம நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம்? ஏதோ ஒரு காரணத்துல மக்களுடைய திருப்தியை எதிர்பார்த்து நிறைய நபர்களை அழைக்க ஆரம்பிக்கிறோம். அல்லாஹ்வுடைய பரக்கத்தா அதுல நம்ம பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய சமுதாயத்தை பாருங்கள். ஒரு முறை ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி, நீங்கள்லாம் பல இடங்கள்ல கேள்விப்பட்டதுதான். அந்த பெண்மணி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என்னையவே நான் உங்களுக்கு அன்பளிப்பா ஒப்படைச்சிடுறேன், நீங்க என்னை திருமணம் முடிச்சுக்குங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையில இருக்கும் பொழுது ஒரு பெண்மணி வாலண்டியரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்ணை ஒரு முறை ஏறெடுத்து பார்த்துட்டு தன்னுடைய தலையை கீழே போட்டிருந்தாங்க. அந்த சபையில் இருக்கக்கூடிய வேறு ஒரு நபித்தோழர், ஒரு இளைஞர், அவங்க அதை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை, இந்த பெண்ணை திருமணம் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை, அதை உங்களுடைய செயல்கள் மூலமா நான் அறிஞ்சுக்கிட்டேன், நான் இன்னும் கல்யாணம் முடிக்காம இருக்கிறேனே, நான் வேணா அந்த பெண்ணை கல்யாணம் முடிச்சுக்கவா என்று அந்த சஹாபி கேட்கும் பொழுது அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, நீங்க அந்த பெண்ணை கல்யாணம் முடிக்கிறதா இருந்தா அந்த பெண்ணுக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது? என்ன மகரத்தை ரசூலுல்லாஹி முன் வைக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு கொடுக்க உங்களுக்கு என்ன இருக்குது? அப்ப அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நானே ரொம்ப ஏழ்மை நிலையில இருக்கிறேன், ஏழையா இருக்கிற எனக்கு நான் எப்படி பெரிய அளவுல மகர் கொடுக்க முடியும்? ஏன்டா மகர் கொடுக்க ஒண்ணுமே இல்லையே. அப்பமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மகர் கொடுக்க இப்படிலாம் சொல்லக்கூடாது, உங்க வீட்டுக்கு போங்க, ஒரு இரும்பு மோதிரமாவது இருக்குதா பார்த்துட்டு வாங்க, அப்படி இருந்தா அந்த மோதிரத்தையாவது கொண்டு வாங்க, அதை நான் மகரா வச்சு இந்த பெண்ணுக்கு உங்களை கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன். அந்த சஹாபி வீட்டில் போய் தேடி பார்த்துட்டு வர்றாங்க, இரும்பு மோதிரம் கூட இல்லை. திரும்ப அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உடுத்திய கீழங்கி, அந்த இஸார், அந்த கீழாடை என்கிட்ட இருக்குது, இதனா நான் அந்த பெண்ணுக்கு மகரா கொடுத்துறவா? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, நீங்களே உடுத்திருக்கிற கீழங்கி ஒண்ணுன்னு சொல்றீங்க, அதை நீங்க உடுத்திக்கிட்டீங்கன்னு சொன்ன சும்மா பேருக்கு தான் அந்த கீழாடை மகர்னு சொல்லப்படுமே ஒழிய அதை வச்சு அந்த பெண்ணு பயன்படுத்துற மாதிரி ஏதாவது இருக்குமா? அல்லது அந்த பெண் அந்த கீழங்கியை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க, அப்ப உங்களுக்கு அதுக்கு மாற்றாடை ஏதாவது இருக்குதா? இல்ல இதெல்லாம் சரி வராதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சபையில மௌனம் ஆயிடுறாங்க. இதை பார்த்து அந்த நபி தோழர், சரி இனிமே நமக்கு இந்த திருமணம் நடைபெறுவதற்குரிய ஒரு சூழல் இல்லை என்று எண்ணி அந்த சபையிலிருந்து எழுந்து போகும் பொழுது போகக்கூடிய அந்த தோழரை அழைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, மாதா மஅக மினல் குர்ஆன்,
நீங்க குர்ஆன்ல இருந்து என்ன மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறீங்க? அப்ப அவங்க சொல்றாங்க, சூரத்தை கதாவ கதா, நான் இந்த சூறாவை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்படியானால் நீங்க அந்த சூறாவை அந்த பெண்ணுக்கு சொல்லி கொடுங்க, அதை நான் மகராக வைத்து உங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல கல்யாணங்கிறது எந்த அளவுக்கு அந்த பொருளாதாரம் குறைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு முடிச்சு வச்சிருக்கிறாங்க. உடுப்பதற்கே மகர் கொடுக்கிறதுக்கே ஒண்ணு இல்லை. அப்படிப்பட்ட அந்த தோழருக்கும் நீ அந்த குர்ஆனை சொல்லி கொடு, நான் அதை உனக்கு மகராக வைத்து கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன். அப்ப எனக்கு கூட சாப்பாடு எதையும் மக்களுக்கு செய்ய முடியாது, நான் யாருக்கு விருந்து போட முடியாது, சொந்த பந்தத்துக்கு விருந்து போட முடியாது என்று அதற்காக அந்த தோழர் வருத்தப்பட்டாரா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நடத்திய அந்த திருமணத்தை எடுத்து பார்த்தால் அந்த திருமணமும் எந்த அளவிற்கு அதுல பொருளாதாரத்தை குறைக்க முடியுமோ அதைத்தானே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறாங்க. இந்த நபிமொழியில் அதைத்தானே நம்ம பார்க்கிறோம். மகர் கொடுப்பதற்கே வழி இல்லாமல் இருந்த அந்த தோழருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறாங்கன்னா அப்ப அந்த திருமணத்துல செலவினங்கள் எல்லாம் இந்த நிலையில இருக்கும். அப்ப இதையெல்லாம் நாம ஒரு பொருட்டா பார்க்கிறோமா? எவ்வளவு காசு குறையுதோ அதுலதான் நமக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத் அதிகமாக இருக்கும் என்று சொல்லும் பட்சத்துல நாம் அந்த காசை குறைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணணும். அப்படி காசை குறைப்பதற்கு நாம் முயற்சி பண்ணோம்னு சொன்னா விருந்து போடணும் என்ற ஒரு மனோநிலைக்கு நம்ம போவோமா? மர்க்கசிங்களுக்கு இடம் பத்தாது என்கிற ஒரு நிலைக்கு நாம வருவோமா? வீட்டை விட்டு வெளியே சாமியான அதெல்லாம் போடுறதா இருந்தா அந்த செட்டிங்க்கே பல ஆயிரம் செலவு பண்ணணுமே, அந்த ஒரு நிலை வருமா? அதற்காக நான் ஒரு சமுதாய கூடத்துக்கு போறேன், சமுதாய கூடத்துக்கு போனா ஓசியாவா கொடுக்கறாங்க. இன்னைக்கு நம்ம மர்க்கசிகள் இப்படி ஒரு ஆள் பண்றாருன்னு வைங்க, மர்க்கசிகள்ல சரி நாம என்ன செய்வோம், எந்த ஒரு பொருளாதாரத்தையும் வாங்காம தேவைப்பட்டால் சில இடங்கள்ல இந்த கிளீனிங் செலவுக்காக வாங்குவாங்க. நீங்க அங்க கல்யாண வீட்டுல ஏதோ நீங்க ஏற்பாடு பண்றீங்க, சின்ன அளவுல ஒரு விருந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் வரக்கூடிய மக்களுக்கு நீங்க விருந்து ஏற்பாடு பண்றீங்க, திரும்ப அந்த பள்ளிவாசலை சுத்தப்படுத்துறதுக்கு அந்த கிளீனிங் சார்ஜ்னு சொல்லி வாங்குவாங்களே ஒழிய கல்யாணம் நடத்துறதுக்குன்னு எதுவும் வாங்க மாட்டாங்க. அப்ப இது போன்ற ஒரு வாய்ப்புகள் இருக்கும் பொழுது சரி நம்ம மர்க்கஸ்ல 50 பேர் தான் இருக்க முடியும், நம்ம மர்க்கஸ்ல 100 பேர் தான் இருக்க முடியும், ஏன் நம்ம அந்த 50 பேருக்குள்ள ஆட்களை அமைத்துக் கொண்டால் என்ன, 100 பேருக்குள்ள ஆட்கள் அமைத்துக் கொண்டால் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு செலவு குறைக்கிறீங்களோ அதுல நிறைய பரக்கத்து இருக்கும் என்று வழிகாட்டுகிற பொழுது அப்ப இதுல நாம எதை கூடுதல் கவனம் எடுக்கணும்? செலவு முழுக்க முழுக்க குறைப்பதுல நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமா இல்லையா? ஆனா நம்ம தௌஹீத் வட்டத்துல இந்த ஒரு விஷயத்துல மாத்திரம் இன்னும் நாம நிறைய மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம். நாம இந்த விஷயத்துல மாத்திரம் அப்படியே கொள்கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி போறோம். அந்த பரக்கத் அல்லாஹ்வுடைய அருள் குறையுது என்று தெரிந்தும் அது பிரச்சனை இல்லைங்க. ஆனா இந்த மக்களுடைய ஏச்சு பேச்சை என்னால கேட்க முடியலையே. சொந்தக்காரங்க என்ன இவ்வளவு கஞ்சனா இருக்கிறான்னு பேசிடக்கூடாது. சொந்தக்காரங்க பேசிட்டு போட்டுமே, நீங்க அவங்களுக்கு விருந்து வேற ஏதோ விருந்து வைக்கிறீங்க, அதுல ஏதோ லிமிடேஷன் இருக்குதா? அல்லது வீடு கட்டி விருந்து வைக்கிறீங்க, அதுல ஏதோ லிமிடேஷன் இருக்குதா? அதுல செலவை அதிகப்படுத்தினீர்களே ஆனால் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் குறைந்து விடும் ஏதாவது சொல்லப்படுதா? அப்ப மார்க்கத்துல இதுல அருள் சம்பந்தப்பட்ட ஒரு காரியமாக இருக்கும் பொழுது, இறைவனுடைய பரக்கத் சம்பந்தப்பட்ட ஒரு காரியமாக இருக்கும் பொழுது, அந்த இறைவனுடைய பரக்கத் திருமணம் முடித்த அந்த தம்பதிகளுக்கு அவர்கள் மரணிக்கக்கூடிய கடைசி காலகட்டம் வரை தேவைப்படுகிற பொழுது அதுலயே நாம கூடுதல் கவனம் எடுக்கிறது இல்ல. அதே மாதிரி நீங்க பாருங்களேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கல்யாணத்தை எடுத்துக்கங்க, அல்லாஹ்வின் தூதருடைய கல்யாணத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஸஹீஹுல் புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி, மா அவுலமன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஅல அஸ்வாஜிஹி, அல்லாஹ்வுடைய தூதர் தான் முடித்த அந்த மனைவிமார்களில் சில மனைவிமார்களை கல்யாணம் முடிக்கும் பொழுது அவர்களுக்கு மகராக அவங்களுக்கு அந்த வலிமா விருந்தாக, அந்த திருமணத்தில் உள்ள விருந்துன்னு சொன்னா அன்னைக்கு வலிமா விருந்து தான், அந்த வலிமா விருந்தாக பி முத்தைனி மின் ஷஈரின், கோதுமையிலிருந்து 2 முத்தளவு வலிமா கொடுத்து கல்யாணம் முடித்தார்கள். ஒரு முத்துனா என்ன? இந்த 2 கையையும் இப்படி அள்ளி போடுறோம்னு கோதுமையில இருந்து 2 கையளவு அள்ளி போடுறோம்னு சொன்னா அதுக்கு ஒரு முத்துன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்த மனைவிமார்கள்ல சில மனைவிமார்களை கல்யாணம் முடிக்கும் போதெல்லாம் எதைத்தான் வலிமா விருந்தா கொடுத்திருக்கிறாங்க? 2 கையளவு கோதுமையை வலிமா விருந்தாக கொடுத்தாங்க. அந்த 2 கையளவு கோதுமையில எத்தனை ஆயிரம் பேர் சாப்பிட முடியும்? இன்னைக்கு நம்ம அந்த அளவுகோல்கள்ல கேட்கிற அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த அளவு என்ன? 2 கையளவு கோதுமையை மகராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கொடுத்து காட்டுறாங்கன்னா அப்ப எவ்வளவு குறைந்த செலவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி மகருக்கு ஆக்கி இருக்கிறாங்க. இன்னும் ஹதீஸ்ல பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் திருமணம் முடித்து வலிமா விருந்து கொடுத்ததிலேயே ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கொடுத்த வலிமா விருந்து தான் இருக்கிறதிலேயே பெரிய வலிமா விருந்தாக இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஆயிஷா அவங்களை திருமணம் முடித்தாங்க, அதே மாதிரி பல நபி தோழியர்களை திருமணம் முடிச்சாங்க. அதுல ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை கல்யாணம் முடிக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வலிமா விருந்து கொடுத்தாங்களே, அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கொடுத்த வலிமா விருந்துகளிலேயே
மிக பெரிய வலிமா விருந்தாக இருந்தது. சரி, அப்ப அதுக்கு எவ்வளவு வலிமா விருந்தா கொடுத்தாங்க? ஒட்டுமொத்த மதீனாவையே அழைச்சிட்டாங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய ஆட்சி தலைவர் தானே, மக்களை வழிகாட்டக்கூடிய ஆன்மீக தலைவர் தானே. அவங்க கல்யாணம் முடிக்கிறாங்க, அவங்களுடைய திருமணத்தினுடைய செலவுகளிலேயே அதிகமான செலவாக கொடுத்தது பிஷாத்தின், ஒரே ஒரு ஆட்டை வலிமா விருந்தாக கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா கொடுத்த அந்த விருந்திலேயே எதைத்தான் வலிமா விருந்தா கொடுத்திருக்கிறாங்க? ரொம்ப பெருசா ஒரு ஆட்டை வலிமா விருந்தா கொடுக்கறாங்க. எந்த கொள்கையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களிடத்துல பிரச்சாரம் செஞ்சாங்களோ அதை தன்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க பாருங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த வலிமா விருந்திலேயே ஒரு ஆடு தான் மிகப்பெரிய வலிமா விருந்து என்று சொன்னான். இன்னும் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவங்களை கல்யாணம் முடிக்கும் போது சொன்னாங்களே, அவுலிம் வலவு பிஷாத், ஒரு ஆட்டை அறுத்தாவது நீங்க விருந்து கொடுங்களே. அப்ப இதுல ஒரு ஆட்டை விருந்து கொடுக்கறதுனா இதுல கூட இன்னைக்கு நம்ம மக்கள் நம்ம பாணியில யோசிக்கிறாங்க. எப்படி யோசிக்கிறாங்க? ஒரு ஆட்டை விருந்து கொடுங்கனா அன்னைக்கே ஒரு ஆடுனா இழுப்பாங்க, அன்னைக்கே ஒரு ஆடுனா. இன்னைக்கு என்ன நிலை? இன்னைக்கு ஆட்டுக்கறி ஒரு கிலோ எவ்வளவு? சில இடங்கள்ல 800 ரூபாய், சில இடங்கள்ல 900 ரூபாய். ஒரு கிலோ கறியே இன்னைக்கு 800 900 இருக்குது. அப்போ ஒரு 25 கிலோ ஆடு வாங்குறதா இருந்தா இன்னைக்கு அது எவ்வளவு பெருசா இருக்குது. அப்ப அன்னைக்கு அது எவ்வளவு பெருசா இருந்திருக்கும். எல்லாம் இந்த இழுவதான் பயங்கரமா இருக்கும். அப்ப அவ்வளவு பெரிய ஒரு இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்கன்னா, இன்னைக்கு அல்லாஹ் எனக்கு நிறைய பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான், நான் இதுக்காக எந்த ஒரு கடனையும் நான் வாங்க போறது இல்லை. கடன் வாங்காம நான் இந்த அளவுக்கு ஒரு ஆடோ ரெண்டு, அன்னைக்கே ஒரு ஆடு கொடுத்தாங்கன்னா இன்னைக்கு நான் கூடுதலா இன்னொரு ஆடை சேர்த்துக்கிட்டா என்ன? ஒரு 2 ஆடை வச்சு விருந்து வைக்கிறதா இருந்தா எத்தனை பேர் சாப்பிட வருவாங்களோ அதுக்கு நான் சாப்பாடு தயார் பண்ணி கொடுத்துட்டா என்ன என்று ஏதோ இது ஒரு சர்வ சாதாரணமாக இருக்க வேண்டிய ஒண்ணு. அன்னைக்கே அவ்வளவுனா இன்னைக்கு நாங்க ஒரு ஆடு கொடுத்துக்கலாம், 2 ஆடு கொடுத்துக்கிடலாம் என்று நாம நினைக்கிறோமே. அப்படியே கொஞ்சம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை எடுத்து பாருங்க. அல்லாஹ்வின் தூதருடைய காலத்துல ஒரு ஆட்டை விருந்து வைக்கிறது இன்னைக்கு கூட அது நமக்கு பெரிய ஒண்ணுங்க. ஏன்னா ஒரு கிலோ கறியே 800 ரூபாய் வருதுன்னு வைங்களேன், ஒரு 25 கிலோ அல்லது ஒரு 20 கிலோ ஆடுனா அது ஆடு வாங்குறதுக்கு எவ்வளவு காசு, அதுக்கு சாப்பாடு போடுறது எவ்வளவு காசு. இன்னைக்கு அது நமக்கு பெரிய மலைப்பான விஷயம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை நீங்க ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு ஆட்டை அறுத்து விருந்து வைக்கிறது பெரிய ஒண்ணாக அன்னைக்கெல்லாம் பார்க்கப்படல. அது ரொம்ப சிம்பிளான ஒண்ணா தான் பார்க்கப்படுது. இது கூட நம்ம மனோ இச்சையின் அடிப்படையில் நம்ம சொல்லலைங்க. சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி. இதை இன்னைக்கு நீங்க ஹதீஸ்ல எடுத்து பார்த்துக்கலாம். இதெல்லாம் நீங்க மனசுல வச்சுட்டு அடுத்து நம்மளுடைய நிலைப்பாட்டுக்கு உள்ள வருவோம். என்ன வரும்னா, ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்திலேயோ அல்லது பகல் நேரத்திலேயோ தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வருவாங்க. வெளியே வரும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் பார்ப்பாங்க, உமர் அவங்களையும் பார்ப்பாங்க. அந்த 2 நபித்தோழர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, மா அஹ்ரஜகுமா, இந்த டயத்துல எதுக்கு நீங்க 2 பேருமே வெளியே வந்திருக்கிறீங்க? வெளியே வந்ததுக்கு ஏதாவது காரணம் இருக்குதா என்று கேட்கும் பொழுது 2 நபித்தோழர்கள் சொல்லுவாங்க, மினல் ஜவுர், அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுக்கு பசி கடுமையா இருக்குது, வீட்டில் நாங்க உணவருந்துவதற்கு சாப்பாடு இல்லை, அதனால தான் வேற வழி இல்லாம வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லாம நானும் இவங்களும் வெளியே வந்திருக்கிறோம் என்று 2 நபித்தோழர்களும் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது ஆணையாக உங்கள் இருவரை என்ன காரியம் உங்க வீட்டில இருந்து வெளியேற்றுச்சோ அதே காரியம் தான் என்னையும் இந்த டயத்துல வீட்டில இருந்து வெளியே வர செஞ்சிருக்குது. எனக்கு கடுமையான பசி, வீட்டுல சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்லை, அதனால நானும் இதுக்கு தான் வெளியே வந்திருக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு அடுத்து என்ன பண்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த 2 பேருமே ஒரு அன்சாரி தோழருடைய வீட்டுக்கு போறாங்க. ஒரு அன்சாரி தோழருடைய வீட்டுக்கு போனா அங்க வீட்டுல அந்த சஹாபி இல்ல, அவங்க மனைவியார் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதை பார்த்த உடனே, அல்லாஹ்வின் தூதருடைய 2 நெருங்கிய தோழரை பார்த்த உடனே அந்த பெண்மணிக்கு ரொம்ப சந்தோஷம். மர்ஹபன் பிக்கும், உங்கள் வரவு நல்வரவாகட்டும், வாங்க வாங்க என்று அவங்களை வரவேற்று வீட்டுக்குள்ள இருக்க செய்யறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த வீட்டுல இருக்கிற அந்த அன்சாரி தோழரை எங்க, உங்க வீட்டுக்காரர் எங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க. அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க, எங்க வீட்டுக்காரர் நாங்க குடிக்கிறதுக்காக தண்ணீர் எடுத்துட்டு வர்றதுக்காக போயிருக்கிறாங்க என்று சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த சஹாபி வீட்டுக்கு உள்ள வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க, அபூபக்கர் இருக்கிறாங்க, உமர் இருக்கிறாங்க. இவங்களை பார்த்த உடனே அவங்களுக்கு கடுமையான மகிழ்ச்சி. இன்னைக்கு அல்லாஹ் தஆலா என்னை ரொம்ப சிறப்பு படுத்தி இருக்கிறான், அல்லாஹ்வின் தூதரை ஒரு விருந்தாளியாக என்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறான்,
அவங்க 2 நெருங்கிய தோழர்களை ஒரு விருந்தாளியாக என்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறான் என்று சொல்லி அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பேரிச்ச மரத்துல இருந்து அந்த பேரிச்சம் கொலைகள்ல இருந்து பேரிச்சம் பழத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதுல காஞ்ச பழம் இருக்குது, செங்காய் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னும் அவன் 2 தோழர்களை நீங்க 2 சாப்பிட்டுக்கிட்டு இருங்க, இந்த நான் வாரன்ட்டு கையில ஒரு கத்தி எடுத்துட்டு போறாங்க. இவங்க கத்தி எடுத்துட்டு போறதை பார்த்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிஞ்சுக்கிடுறாங்க, இவங்க ஆட்டு மந்தையிலிருந்து ஒரு ஆட்டை என்ன செய்ய போறாங்க, நமக்காக விருந்து கொடுக்கறதுக்காக இன்னைக்கு ஒரு ஆட்டை அறுக்க இருக்கிறாங்க என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிஞ்சுட்டு சொல்றாங்க, ஈயாக்க வல் ஹுலூ, இந்த பால் தரக்கூடிய ஆட்டை நீங்க அறுத்துறாதீங்க. குட்டிக்கு பால் ஊட்டக்கூடிய ஆடு இருந்தா அதை நீங்க அறுத்து எங்களுக்கு விருந்து வச்சிட வேணாம். அது இல்லாத மற்ற ஆடு உங்க மந்தையில் இருக்கும்ல, அதுல ஏதாவது ஒரு ஆட்டை நீங்க அறுத்துக்கிடுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி அனுப்புறாங்க. அதே போல அந்த தோழரும் ஒரு ஆட்டை அறுக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அந்த ஆடும் சமைக்கப்பட்டு விருந்தாக தரப்படுகிறது. அந்த பேரிச்ச பழங்களையும் சாப்பிட்டு விட்டு கடைசியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 2 தோழர்களை பார்த்து சொல்றாங்க, இந்த அருள் கொடைகளுக்காகவும் நீங்க அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவீங்க. நம்ம எல்லாம் பசியோடு தான் இருந்தோம், நமக்கு இவங்க இப்படி ஒரு உணவு கொடுத்தாங்க, இந்த அருள் கொடைகளுக்காக கூட நீங்க விசாரிக்கப்படுவீங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய நபி மொழி சஹீஹ் முஸ்லிம்ல பார்க்க முடியுது. இதுல கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க, ஏதோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு ஆடுன்னு சொன்னா இன்னைக்கெல்லாம் நாமெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு ஆளு நினைக்கிறோமே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு ஆடு கொடுக்கிறது எவ்வளவு சாதாரண ஒண்ணா பார்க்கப்படுது. அல்லாஹ்வுடைய தூதரும் 2 தோழர்களும் வீட்டுக்கு விருந்துக்கு வர்றாங்கன்னா வந்தவங்களுக்கு அந்த கவனிக்கிறதுக்காகவே ஒரு ஆடு அறுக்கிறாங்கன்னா அது அன்றைக்கு சாதாரணமான ஒண்ணாகத்தான் இந்த நபி மொழியில நமக்கு தெரியுது. கடந்த காலத்தில் நிறைய பிராய்லர் கடைலாம் இருக்காதுங்க, நிறைய ஆட்கள் வீட்டுல கோழிகள்லாம் வளர்ப்பாங்க. வீட்டுல யாராவது விருந்தாளி வந்துட்டாங்கன்னு வைங்க, இருக்கிற சேவல்ல 4 சேவல்ல ஒரு சேவலை பிடிச்சு அறுத்துருவாங்க வரக்கூடிய விருந்தாளிக்கு உணவு கொடுக்கறதுக்காக. அப்ப அந்த சேவல் அறுக்கிறது நம்ம பெருசாவா ஆரம்பத்துல பேசிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம வீட்டுல வளர்த்துக்கிட்டு இருக்கிற 2 ஆட்கள் வர்றாங்க, 3 ஆட்கள் வர்றாங்க, அவங்களுக்கு விருந்து கொடுக்கிறதுக்கு இப்படி சாதாரண ஒண்ணாகத்தான் அன்றைக்கு ஒரு ஆட்டை அறுப்பது என்பது பெரிய ஒரு விஷயமாக இல்லை, பெரிய ஒரு விஷயமாக அது அன்றைக்கு பார்க்கப்பட்டால் திருமணத்துல எந்த திருமணம் குறைந்த செலவில் நடத்தப்படுகிறதோ அதில் தான் அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய செலவு பண்ணி நமக்கு முன்மாதிரியா இருந்து காட்டியிருப்பாங்களா? இன்னும் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ற அந்த தோழருக்கு அவுலிம் வலவு பிஷாத் ஒரு ஆட்டை அறுத்தாவது நீங்க விருந்து கொடுங்கன்னு சொல்லி இருப்பாங்களா? அப்ப இதையெல்லாம் வைத்து நாம் பார்க்கிற பொழுது நாம் இந்த திருமண விஷயத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒண்ணு, எந்த அளவிற்கு காசை குறைக்கிறோமோ, எந்த விருந்து திருமணத்தில் மிக குறைந்த ஒரு விருந்தாக இருக்குமோ, இன்னும் சொல்ல போனால் அந்த குர்ஆன் ஓதி கொடுத்து நீங்க கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன்னு சொன்னாங்களே, விருந்தே இல்லாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்து வைத்தாங்களே, அது போன்ற திருமணமாக இருந்தால் அப்படி எவ்வளவு நம்ம காசை குறைக்கின்றோமோ அதுதான் நமக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத்தை நிறைய பெற்று தரும். இதுதானே மார்க்கத்தின் நிலைப்பாடு. அப்ப இந்த ஒரு நிலைப்பாடு இருக்கும் பொழுது நாம மக்களை வழி நடத்தக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறோம். அதிலும் பொறுப்பாளர்களா என்ன கேள்வி வரும், நீங்க நிர்வாகிகளுக்கு மாத்திரம் இப்படி சட்டம் போடுறீங்களே, நிர்வாகிகள் மட்டும் இப்படி மண்டபத்தில் கல்யாணம் நடத்தக்கூடாதுன்னு சொல்றீங்களே, இப்படியே நீங்க தனிச்சு ஒரு செய்தியை சொல்ல வர்றீங்க, அப்ப அடுத்தவங்களுக்கு ஒரு சட்டம் நமக்கு ஒரு சட்டமா? நம்ம நிர்வாகிகளுக்குன்னு தனிச்ச சட்டம் போடுறதுக்கு எதற்கு? நாம அடுத்தவங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கணும். அல்லாஹ் நமக்கு குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? நல்லவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது அந்த இறையச்ச விஷயத்துல பிற ஆட்களுக்கு முன்மாதிரியாக இருந்து காட்டுவார்கள். அந்த ஒரு முன்மாதிரி தன்மையை அவர்களுக்கு அதிகப்படுத்துவோம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னும் அதே போல நல்லவர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை குறித்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத அயுன், இறைவா எங்களுடைய மனைவியர்களிலேயும் எங்களுடைய பிள்ளைகளிலேயும் நீ கண் குளிர்ச்சியை தருவாயாக, வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, எங்க குடும்பத்தையே இறையச்சவாதிகளுக்கு முன்னோடியாக ஆக்குவாயாக. இதுதான் பொதுவா எல்லாரும் நினைக்கணும். அப்ப குடும்பமே இறையச்சவாதிகளுக்கு முன்னோடியாக ஆகிறதுனா அந்த இறையச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்துல குடும்பத்துக்குன்னு சில கட்டுப்பாடுகளை வகுக்கிறோம்னு வைங்க, அது மார்க்கத்துல தப்பா? குடும்பமே இறையச்சவாதிக்கு முன்னோடியா இருக்கணும். அந்த குடும்பத்துல உள்ள ஆண்கள் இதர ஆண்களுக்கு முன்னோடியா இருக்கணும். அந்த குடும்பத்துல உள்ள பெண்கள் இதர பெண்களுக்கு முன்னோடியா இருக்கணும். அந்த குடும்பத்துல உள்ள சிறுவர்கள் இதர சிறுவர்களுக்கு முன்னோடியா இருக்கணும். இங்க இருக்கிற பெரியவர்கள் இதர பெரியவர்களுக்கு முன்னோடியா இருக்கணும். அப்ப அப்படி முன்னோடியாக இருப்பதற்கு அந்த குடும்பத்துல ஒரு சட்டம் வகுக்கப்பட்டால் அப்படி வகுக்கப்படக்கூடிய சட்டம் எப்படி மார்க்கத்துல தப்புன்னு வரும்? அப்ப மார்க்க அடிப்படையில் எல்லாம் நாம் பிறருக்கு முன்னுதாரணமாக திகழ வேண்டும் என்பதற்காக நாம் சில கூடுதல் சட்டங்களை வகுத்துக் கொள்கிறோம் என்று சொன்னால் அது மார்க்கத்திற்கு மாற்றமான காரியமாக இருந்தால்தான் அது கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்றை ஒழிய அது மார்க்கத்திற்கு மாற்றமாக இல்லாமல் மார்க்கத்தில் அதிகம் வலியுறுத்தப்பட்ட ஒரு காரியமாக இருக்கும் பொழுது அதில் நிச்சயம் இந்த ஏகத்துவவாதிகள் நாம் பிறருக்கு முன்னுதாரணமாக இருக்கத்தான் வேண்டும்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு காலத்தில் எடுத்து பாருங்க, இறை தூதருடைய மனைவிமார்களுக்கு அல்லாஹ் ஒரு தனித்த சட்டத்தை கொடுக்கலையா? அவங்களும் மற்ற பெண்களை மாதிரி தானே. இறை தூதருடைய மனைவிமார்களும் நம்பிக்கை கொண்ட பெண்கள் தானே. அதுல இறை தூதருடைய மனைவிமார்களுக்குன்னு தனி சட்டம் இல்லையா? இன்னைக்கு மற்ற பெண்களுக்கு கணவன்மார் இறந்து விட்டால் அவங்க வேறு ஒரு திருமணம் செய்வதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கறான். ஆனா நபியினுடைய மனைவிமார்களுக்கு அல்லாஹ் போட்ட சட்டம் என்ன? நீங்க இந்த நபியினுடைய மனைவி என்ற நிலையிலிருந்து விவாகரத்து பெறதா இருந்தா நீங்க குல்லா வாங்கிட்டு போயிடுங்க. இனிமே இந்த இறை தூதருடைய அந்த மரணத்திற்கு பிறகு நீங்க யாரையும் நீங்க திருமணம் முடிக்க முடியாது. அவங்களுக்குன்னு சில கூடுதல் சட்டத்தை அல்லாஹ் வகுக்கத்தான் செய்யறான். அப்ப மற்ற பெண்களுக்கு கூடுதல் திருமணம் முடிப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது, கணவன் இறந்த பிறகோ அல்லது தலாக் விடப்பட்ட பிறகோ. ஆனா நபியுடைய மனைவிமார்களுக்கு கூடாது என்று சொன்னால் இப்படி அல்லாஹ்வே சில இடங்களில் சில குறிப்பிட்ட நபர்களுக்கு சில கூடுதல் சட்டத்தை வகுத்திருக்கத்தான் செய்கிறான். இன்னும் ஒட்டுமொத்த அந்த ஹிஜாபு நபியினுடைய மனைவிமார்களுக்கு மட்டும் பிரத்யோகமா இருக்குது, மற்ற பெண்களுக்கு அல்லாஹ் அப்படி சட்டம் ஆக்கலையே. அப்ப சில நேரங்களில் இறைவனே சில விஷயத்தை வகுத்து தருவான். சில நேரங்களில் இறையச்சவாதிகளுக்கு முன்னோடியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நமக்குள் ஒரு சட்டத்தை வகுத்து கொண்டார். இது நாம என்ன கல்யாணத்துல மாத்திரம் மண்டப திருமணத்தை பத்தி பேசுறோமா? மற்ற விஷயத்தில் நமக்கு நாமளே கூடுதலா எதுவும் சொல்லிக்கிடலையா? நாம ஹஜ் சர்வீஸ் நடத்துறதுல கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிடுங்க. மாநில நிர்வாகத்தில் உள்ளவங்க அது போன்ற ஹஜ் சர்வீஸ் நடத்தாதீங்க. அதெல்லாம் எதுக்கு சொன்னோம்? ஹஜ் சர்வீஸே ஒரு ஆள் ஹலாலான முறையில் நடத்துறார் என்று சொன்னால் அது மார்க்கத்தில் பிரச்சனை இல்லையே. ஆனா இன்றைக்கு அதை வைத்து பல பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, அதை பல நபர்கள் தவறாக செய்து கொண்டிருக்கும் பொழுது நாம அதை ஒண்ணு எடுத்து செஞ்சு அதுல ஒரு பிரச்சனையாகி பாத்தீங்களா தௌஹீத் ஜமாத்துக்கார ஏமாத்திட்டான், அவன் ஹஜ் சர்வீஸ் நடத்தின இப்படி நம்மளை ஏமாத்தி விட்டானே என்று அதை வைத்து இந்த கொள்கைக்கு களங்கம் ஏற்படுத்திடக் கூடாது என்பதற்காக இதுல சில கட்டுப்பாடுகளை வகுத்து இருக்கிறோமே. அதே போலத்தான் அந்த நிர்வாக வட்டத்தில் இருக்கக்கூடிய நமக்கு நாமளே சில நாம அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமா இருந்து காட்டணும். எதுக்கு நாம மண்டபத்தை நாடி போகணும்? இன்னும் சொல்ல போன மர்கஸ்ல நிறைய பேரை வச்சு விருந்து போடுவதற்கு எதுக்கு நாம முயற்சி எடுக்கணும்? எந்த அளவிற்கு நம்ம காசு சுருக்குறோமோ அதில் தான் அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கும். அப்ப இதை ஆர்வம் ஊட்டுவதற்காகத்தான் நம்மளுடைய ஜமாத் இந்த எளிமையான திருமணத்தை பற்றி நிறைய வலியுறுத்தி சொல்றோம். ஒரு கட்டத்தில் சில நேரங்கள்ல இல்ல எங்க சொந்த பந்தத்தால் அப்படி நிறைய அப்படி கல்யாணம் நடத்துறாங்க, அது போன்ற அந்த திருமணத்தை எங்களால புறக்கணிக்க முடியல, அதனால அந்த கல்யாணத்துல போயிட்டு வர்றோம். இவங்க கல்யாணமா இருக்காது, இவங்க நடத்தக்கூடிய கல்யாணமா இருக்காது, இவங்களுக்கு தெரிஞ்சவங்க இது போன்ற ஒரு இது இருந்தா அதுல கூட நாம என்ன சொல்றோம்? அல்லாஹ்விற்கு பயந்து நீங்க முடிவு எடுத்துக்கிடுங்க. நீங்க இறையச்சத்துக்கு பயந்து இப்படி நான் மகால பிடிக்கிறது தான் எனக்கு குறைஞ்ச செலவுன்னு அவங்க சொல்றாங்களா? நீங்க இறையச்சத்தை கொண்டு யோசியுங்க. அப்படி இறையச்சத்தை கொண்டு நீங்கள் யோசிக்கும் பொழுது இது உண்மையிலேயே குறைந்த செலவாகத்தான் இருக்குது. அப்ப அது போன்ற திருமணத்தில் நீங்க போயிட்டு வர்றீங்கன்னு சொன்னா அது பிரச்சனை இல்லை, இதை நம்ம ஜமாத் சொல்றோம். ஆனா அதே நேரத்தில் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறது இருக்குதா இல்லையா, முழு கண்ட்ரோலை நாம எடுத்துடுறோம். அந்த திருமணத்தில் போய் கலந்து கொள்வது அது ஒரு நிலை. நாமளே திருமணத்தை நடத்தி வைக்கிறதா இருந்தா நம்ம ஆண் பிள்ளைக்கு அல்லது நம்ம பெண் பிள்ளைக்கு இப்படி ஏதோ ஒன்று நாமளே கல்யாணத்தை நடத்தி வைக்கும் பொழுது அப்ப அது மக்களுடைய பார்வை மிகவும் கூடுதலாக பார்க்கப்படக்கூடிய ஒண்ணு. அப்ப நாமளே ஒரு திருமணத்தை நடத்தி வைப்பதற்கும் நாம ஒரு திருமணத்தில் ஒரு விருந்தாளியாக போய் வருவதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இதுல நீங்க அந்த விருந்தாளியாக போய் வரக்கூடிய விஷயத்திலேயும் நீங்க எல்லாரும் போங்கன்னு இந்த ஜமாத்து சொல்லல, அதுலேயும் அல்லாஹ்விற்கு பயந்து இறையச்சத்தின் அடிப்படையில் உங்க உள்ளத்துல நீங்களே தீர்ப்பு கேட்டு இது மிக குறைந்த செலவுல தான் நடத்தப்படுது என்று நீங்க முடிவு பண்ணீங்கன்னா நீங்க அதுல போயிட்டு வர்றது தவறு இல்லை. ஆனா அதே இது கல்யாணத்தை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு இடத்துல நிர்வாகிகள் நாம இருக்கிறோம்னா அதனுடைய முழு கண்ட்ரோல் நம்மள்ட்ட இருக்குது. இப்ப நம்ம பையனுக்கு கல்யாணம் நடத்துறோம், நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் நடத்துறோம், அதனுடைய முழு கண்ட்ரோலை நாம பெற்றிருக்கிறோம். அப்படி முழு கண்ட்ரோலை நாம பெற்றிருக்கும் பொழுது அது நீங்க சமுதாய கூடும்னு சொல்லுங்க, அது வேற எதுன்னு சொல்லுங்க. காசு அதிகப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை ஏன் செய்யறீங்க? அப்ப எவ்வளவு காசுகளை குறைக்க முடியுமோ அவ்வளவு காசுகளை குறைக்கக்கூடிய ஒரு இடத்தில் நாம் இருந்து விட்டு அதுக்கு மாற்றமா நடக்காதீங்க என்று இதைத்தான் சொல்றோம். அப்ப அந்த அளவுகோல் இருக்குதா இல்லையா? எத்தனை நபர்கள் சொல்லுங்க. சில ஆட்கள் சொல்லுவாங்க எங்களுக்கு 100 நபர்களே பெருசா தெரியுது, இன்னும் சில ஆட்கள் எங்களுக்கு 500 நபர்கள் கூட பெருசு கிடையாது, 501 தான் பெருசு. அப்ப இப்படித்தான் ஒவ்வொரு இடத்துல போய்கிட்டு இருக்கும். அப்ப அதற்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொன்ன அந்த அளவுகோல் எதுல ரொம்ப குறைந்த செலவு இருக்குதோ அதுல தான் அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கும். இன்னைக்கு நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய நாமே இறையச்சத்தின் அடிப்படையில் மக்களை வழிநடத்த கடமைப்பட்டிருக்கிறோம், நாமளும் இறையச்சத்தின் அடிப்படையில் நடக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால இதுல நமக்கு நாமே சில கட்டுப்பாடுகளை வகுத்து கொண்டால்தான் நமக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கும். இவ்வளவு இந்த ஜமாத்து வலியுறுத்தி சொல்றதுக்கு என்ன? நாங்க இந்த வாசல் அப்படியே திறந்து விட்டுலாமே, நீங்க எவ்வளவு ஆடம்பரமான முடிச்சுக்கிடுங்க, எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு விலகி போயிடலாமே. நமக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத்தை எதுக்கு குறைச்சிக்கிட்டு?
இந்த ஏகத்துவ சொந்தங்கள் கடைசி வரை இறைவனுடைய பரக்கத்தை பெற்று வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஜமாத் இதுவரை நாம் இப்படி ஒரு சட்டத்தை வச்சிருக்கிறோம். எனவே நாம் திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்கும் ஒரு திருமணத்தில் போய் கலந்து கொள்வதற்கும் அதுல சில வித்தியாசம் இருக்கிறதுனால தான் அந்த திருமணத்தில் போய் கலந்து கொள்ளக்கூடிய விஷயத்துல நீங்க இறையச்சத்தின் அடிப்படையில் நடந்துக்கிடுங்க. அதே கல்யாணத்தை நீங்க நடத்தி வைக்கிறதா இருந்தா நம்ம எல்லாத்துலயுமே ரோல் மாடலா இருந்து காட்டணும். இந்த நீங்க சமுதாய கூடத்தில் 5000 இருக்கட்டும், அந்த 5000 கூட இல்லாம நீங்க நடத்தி காட்டுனா அது ஒரு அழகிய முன்மாதிரி தானே. நான் வீட்டுல செலவழிச்சா 15 போகும் 20 போகும், ஆனா அங்க 5 போகும் நம்ம சொல்றோமே, அந்த 5 இல்லாம சரி அது சிறந்த ஒரு முன்மாதிரி தானே. அப்ப நிர்வாகிகளாக இருக்கிற நாம பொதுவாக இது போன்ற விஷயத்துல அந்த எது ரொம்ப சூப்பராக இருக்கிறதோ அதை நாம செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால தான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அந்த திருமணத்தினுடைய இந்த செலவுகளை குறைத்து சொல்லுகிறது. அதை குறைப்பதற்குரிய அந்த சூழலை தான் இந்த ஜமாத்தும் சட்டங்களாக வகுத்து நாம திருமண செய்திகளா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் அந்த திருமணம் தொடர்பான அந்த முழுமையான பதில். இன்னும் இதுக்கு அடுத்து கேள்வி வருதுன்னு சொன்னா டயத்தை எடுத்து சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.